நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வேணும். ஆனால் அதே நேரத்தில் அதில் கொஞ்சம் பற்றில்லாமல் கொஞ்சம் தள்ளி நிற்கிற ஒரு பக்குவம்ன்றது இருக்குல்ல, அதை உணர்த்துறது தான் முருகனுடைய அந்த ஆண்டி கோலம் அப்படிங்கிறது. அங்கே எல்லோரும் ராஜ அலங்காரத்தில் பார்க்கணும் அப்படின்லாம் விரும்புகிறாங்க. எதில் பார்த்தாலும் அங்கே சந்தோஷம்தான். எந்த அலங்காரத்தில் முருகனை நீங்கள் தரிசனம் பண்ணினாலும் அது சந்தோஷம்தான். முருகனுடைய அந்த ஒட்டுமொத்த ஆற்றலுடைய வடிவம்னு சொல்கிறோம் இல்லையா, சத் சித் ஆனந்தம். இந்த ரெண்டும் சத் சித் ரெண்டும் எப்படிங்கிறது சிவன் உமாதேவி 2 பேருடைய இதுவும் அதனுடைய ஆனந்தமாக அதனுடைய டேக்அவே மெசேஜ்னு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய டீகோடிங் வெர்ஷன் புரிகிற மாதிரி சொல்லணும்னா முருகன். அதனால் உடனடியான ஆற்றல் தரக்கூடியதுங்கிறது பழனியம்பதி. இந்த பழனியம்பதி இயற்கையாகவே அங்கே உருவாகி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, பக்கத்தில் இருக்கக்கூடிய சண்முக நதி, இடும்பன் சுவாமிகள், இது அத்தனை பேரும் வந்தது. எல்லாவற்றையும் காட்டிலும் சித்தர்களில் போகர் அங்கே போய் இறங்கி நின்று, சித்தர்கள் அவ்வளவு சாதாரணமாக ஒரு இடத்த தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அவர் போய் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் முருகனுடைய அந்த ஆற்றல் ரொம்ப பெருசு தான். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.